பொண்ணுக்கு பொண்ணு பிறம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். ஆமா. பொண்ணுக்கு பொண்ணு பிறம் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. யாராவது அப்படி இருக்குமா? ஏன் இருக்கலையா? 4 பொம்பளைய பூரா பேரும் சாயங்காலம் தெரு முக்கல கூடுனான்னு வையி, இந்த 4 பொம்பளையில உட்கார்ந்து தெருவுல உள்ளவா ஒரு வீட்டை விடாம இழுத்து பேசிக்கிட்டு இருப்பா. அப்படியே ஒண்ணு பேசிக்கிட்டு இருப்பா. ஆமா, அவ வீட்டுல இப்படியா, இவ வீட்டுல இப்படியா, அவ மாப்பிள்ளை இப்படியா, அவ மருமகன் இப்படியா. ஏ மூக்கம்மா, இல்லக்கா உனக்கு விவரம் தெரியுமா? தெரியாதுக்கா. மேல வீட்டுல நேத்து குடிச்சிட்டு வந்து அவளை அடிச்சு போட்டானா, இவ வேண்டாம்னு ஊரை பார்த்து போயிட்டாளாம். அப்படியா? இது என்ன பெரிய விஷயம்? ஆமா. கீழே விட்டு கிட்டமா தெரியுமா உனக்கு? தெரியாதே. அவ வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. இங்க பாரு, யாரு கூட? உன்கிட்ட தான் சொல்லியிருக்கேன், நீ யாருக்கிட்டே மூச்சு விட்டுறாத. உன்கிட்ட தான் சொல்லியிருக்கேன்னு ஒரு 9 ஆளுகிட்ட சொல்லியிருப்பா. அது மட்டும் இல்ல, இவ மூச்சு விடான்னு சொல்லியிருப்பா. இவ மூச்சை விட்டு வாயை திறந்து சொல்லி மினி பஸ் ஏறு பக்கத்து ஊருக்கு போய்கிட்டு இருக்கும் பாத்துக்கோ. இவ சொன்னது பூரா மினி பஸ் ஏறு அடுத்த ஊருக்கு போகுது. இவ மூச்சு விடாதன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்ப இப்படி எல்லாம் கூடி கூடி பேசினவா 4 பேரு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசுவா. ஒருத்தி வீட்டுக்காரன் வந்துட்டாமனா, நான் சுவாத்த வச்சு குடுத்துட்டு வரேன், அந்த பையன் ஈயமா கதறுவான போயிட்டு வரேன்டி, 3 பேரும் இருங்க நான் இப்ப வாரேன் அப்படின்னு ஒருத்தி எந்திரிச்சு போயிருப்பா. இவ 3 பேரு எனிவா தெரியுமா? எந்திரிச்சு போனவளை பத்தி இவ 3 பேரும் பேசிக்கிட்டு இருப்பா. இவ சுவாறு வச்சு குடுக்கணும்னு போயிருக்கா பாரு. இவ குழம்ப சாப்பிட்டானா, அது சாம்பார் வச்சு கொண்டு வந்திருந்தா, சாம்பார வச்சிருக்கா, அவன் முகர மாதிரி இருக்கு, இந்த சாம்பார நாய் திங்குமா அப்படியும்பா. அப்ப 3 பேர்ல கொஞ்ச நேரம் கழிச்சு ஒருத்தி போவா. போனவ 2 பேரையும் சேர்த்து வச்சு இவ 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பா. என்ன பேசுவா? என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்பா. அப்ப 4 பேருக்கும் இந்த பொம்பளைகளுக்கு ஒருத்திக்கு ஒருத்தி புறம் பேசுறதுதான் வேலை பார்த்துக்கோ. அத மாதிரி இந்த கிழவி தேவகியிடத்துல ஒண்ணுமே சொல்ல மாட்டோம்னு சொல்லிட்டு நேர கமசராஜ அரண்மனைக்கு வந்து கமசராஜனை அழைத்து சொன்னா, வாரும் அப்பா கமசராஜா, வாரும் அப்பா கமசராஜா, வார்த்தை ஒன்று சொல்லுங்க. கிழவி ஓடி வந்து கமசனை கூப்பிட்டா. ஏ கமசா, உடனே இங்க வா. கிழவி இருப்பதோ கீழே, கமசராஜ இருப்பதோ மேல. உடனே ஓடி வந்தான் கமசராஜை. ஏ கிழவி, என் தங்கச்சி தேவகி செத்து போயிட்டாளா? போடா புத்தி கெட்டவன, உன் தங்கச்சி செத்து போயிட்டாளான்னு கேட்க, எப்பா ஏ கமசராஜா, எப்பா கேளு கேளு கமசரா, கேளு கேளு கமசரா, என்னுடைய வார்த்தையே வடக்க வடநாடு, வடநாடு தன்னதி, மயிலு என்ற ஒரு சாதி, மயிலு என்ற ஒரு சாதி, பருவகாலம் வந்துதான் ஆகாயத்தில் பறக்குமாடா, ஆகாயத்தில் பறக்கும் போது ஆண்மையில் மேல் பறக்கும், பெண்மையில கீழே நிற்கும், பெண்மையில கண்ட போது ஆண்மையில் மோகம் அது பூமியில விழுகுடுண்டா, பூமியில விழுகும் போது பெண்மையில கொத்தி திங்கும், கொத்தி தின்ன முற்பதானா உடனே முட்டையிடும். கேளு கேளு கமசரா, என்னுடைய வார்த்தை கேளு, ஓடி என்ற ஒரு சாதி, பருவ கால வந்துதான் குப்பையில கிளறும் மாடா, குப்பையில கிளையும் போது கிளண்ட 30 நாளையில குணமோடு முட்டையிடும். கேளு கேளு கமசரா, பண்ணி என்ற ஒரு சாதி, பருவ கால வந்துதான் சாக்கடையில் விரலும் மாடா, பிறந்த 10ஆம் மாதத்தில பல குட்டி போடும் மாடா, சித்திய காத்திய மாசையில சேனத்த பெருங்காத்து காத்தியோட வாசம் பட்டு ஆத்து தாள பூக்கும் மாடா. ஏ கமசா, நான் தான் கிழவி உனக்கு நாட்டு வளப்பம் சொல்ல வந்திருக்கேன். வடக்கே வடநாடு தேசமடா, மயிலு என்ற ஒரு சாதி பருவகாலம் வந்துதானா, ஆண்மயிலை கண்டு பெண்மயிலாகப்பட்டது 30 நாளைக்குள்ள முட்டையிடும். பண்டு என்ற ஒரு சாதி பருவகாலம் வந்தா சாக்கடையில பிறழும், பிறண்ட 10ஆம் மாதத்திலே பல குட்டி போடுமாடா, சித்திரை மாதத்திலே சிறந்த பெருங்காத்து காத்தின் வாசம் பட்ட ஆத்து தாளை பூக்கும்,
ஐப்பசி கார்த்திகை மாசையில அடச்சாரல் வீசும் அடச்சாரல் வீசும் போது அத்தையும் பலாவும் பூச்செரியும்னு சொல்லுவாங்க. அத மாதிரி உன் கமசன் தங்க தேவகி 41 நாளைக்குள்ள கர்ப்பமா இருக்கா. கிழவி இதுக்கா இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருந்த? படக்குன்னு சொல்ல வேண்டியதானே? நான் என்னமோ நினைச்சு போனேன். ஏ தாய் கிழவி, உடனே அவளை அழைத்து வா, என் உறவால கொண்டு அவளை வெட்டிடுவோம் அப்படின்னா. புத்தி கெட்டவன, நான் சொல்றதை கேளுடா. குழந்தை பிறக்கட்டும், 10 மாசம் வரைக்கும் பொறு. அவளை கொன்னேங்கிற பாவம் உனக்கு எதுக்குடா? 10 மாசம் கழிச்சு குழந்தை பிறக்கும். ஐய உணராம கொப்பல் கொடி இருக்காம குளிப்பாட்டாம நீராட்டாம அப்படியே உங்ககிட்ட வந்து கொண்டு கொடுக்கேன். அந்த குழந்தைய கொன்னாலும் வளர்த்தாலும் உன் பொறுப்புன்னா. அப்படியாகவே சொன்ன போது இந்த கமசந்தங்க தேவகியா என் பெருமானுடைய அருளால அவ எப்படி இருக்கா? ஐயா ஒரு மாதம் 2 மாதம் உச்சம் 1 மாதமா 3 நல்ல மாதத்திலே முகங்கள் எல்லாம் வெளுத்திடுமா. 4 நல்ல மாதத்திலே நாவு பல்லு உணர்ந்திடுமா. 5வது மாதத்திலே வயிறும் புரியுமா. கமசராஜனிடத்திலே கொடுக்க கமசராஜன் குழந்தைய வாங்கினார். தங்கச்சி பிள்ளைன்னு பார்த்தானா? பச்சிலம் குழந்தைன்னு நினைச்சானா? குழந்தைய 2 காலை பிடிச்சான். சுத்தி அரண்மனை நடைக்கல்லில ஓங்கி ஒரு அடி. பேயடிக்க பிள்ளை பொறுக்குமா? விடல தேங்காயா பிள்ளை செதறி போச்சு. இதே மாதிரி தேவகிக்கு அடுத்தடுத்து 6 பெண் குழந்தை பிறக்க அதையும் அப்படியே கொன்ற பாவி 7 பெண் குழந்தையும் இப்படியே கொன்று முடிக்க இந்த கமசன் தங்கை தேவகி ஆகப்பட்டவள் இந்த 6 குழந்தையும் அப்படியே கொன்ற போது கமசன் தங்கையாகப்பட்ட தேவகி 6 பிள்ளைக்கு பிறகு அடுத்த பிள்ளையை எதிர்பார்த்து காத்திருக்க இந்த 6 பெண் குழந்தையின் உயிராகப்பட்டது தன்னுடைய உயிர் மாண்டதை நினைத்து 6 பெண்ணுடைய உயிரும் அலை கடலிலே
சென்ற அச்சுதன் என் பெருமானிடத்துல உயிர் 6 ஊசலாடுது. அப்படியே ஊசலாடுது. சண்டாள பாவி 6 பேர்களை எங்களை இப்படியே கொன்று விட்டானே அப்படின்னு இந்த உயிராகப்பட்டது கண்ணபிரானிடத்திலே சென்று கண்ணீரை வடிக்க பார்த்தார் நாராயணன் அவனீத கண்ணன் பாண்டுரங்கன் பண்டரிநாதன் பரந்தாமன் பச்சைமான் கோபால கண்ணன் மாயவன் மதுசூதனன் அந்த கோபாலன் அவனீத கிருஷ்ணன் அவன் என்ன செய்தார்? நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். 6 பெண் குழந்தையின் உயிரை கொண்ட பாவியை நான் கொன்று முடிப்பேன். ஆனாலும் தேவகி திருவயற்றிலே நான் சென்று மதலையாகவே போய் பிறக்கணுமானால் எனக்கு உபகாரம் செய்வதற்கு என் தங்கை எனக்கு துணைக்கு துணையா வேணும். துணைக்கு துணையாக வேணும் என்று தங்கையாகப்பட்ட பார்வதியை அழைத்து, தங்கையே பார்வதி, இந்த கம்சராஜனாகப்பட்டவன் கருவருமா மட்டணத்தையே கொடுங்கோல் ஆட்சி செய்து வருகிறார். துர்வாசக முனிவருடைய கனியை எடுத்து தன் தங்கையாகிய தேவகிக்கு கொடுத்து அவளையும் கொடுமை செய்து வருகிறார். அப்பேற்பட்ட தேவகிக்கு துர்வாசக முனிவர் ஒரு சாபத்தை கொடுத்தார். அவள் 8 பங்காக கனியை சாப்பிட்டதனாலே 7 பெண் குழந்தை பிறந்து 8வது ஆண் குழந்தை வந்து மாமன் தலையறுப்பான் என்று சாபம் கொடுத்தார். அதனால் இந்த சண்டாள பாவி 7 பெண் குழந்தை பிறந்து 7 பெண் குழந்தையை கொண்டு போட்டான். நான் அவருக்கு 8வது மைந்தனாக பிறந்து மாலை சுத்தி பிறந்து அவன் தலையை அறுக்கணும். ஆனா அதுக்கு நீ எனக்கு ஒரு உபகாரம் ஒன்று செய்யணும். அண்ணா, உனக்கு என்ன உபகாரம் வேணுமோ நான் செய்கிறேன், நீ சொல்லுன்னார். அம்மா, தாயே பார்வதி, நான் 8வது மைந்தனாக தேவகி திருவயற்றிலே நான் போய் சனித்தேன் சொன்னா, நான் பிறக்கக்கூடிய தருணத்திலே நான் சனிக்கக்கூடிய தருணத்திலே நீ ஒரு குழந்தையா சனிக்கணும். அண்ணா கோபால கண்ணா, நான் எங்கே சென்று பிறக்க வேண்டும்? அப்பந்தான் கண்ணபிரான் சொன்னார், ஏ வாடியம்மா பார்வதியே, வாடியம்மா பார்வதியே, நீ வார்த்தை ஒன்று சொல்லை கேளு. ஆயர்வாடி பட்டணத்தில், ஆயர்வாடி பட்டணத்தில் அம்மானை அவதாரம் செய்யவே அவர்கள் 2 பேர்களுக்கு அத்தனையும் நிறைந்திருக்கு. பொன்னால குறைவும் இல்லை, பொருளால தாழ்வும் இல்லை. ஆடிருக்கு மாடிருக்கு, அடுக்குமத்தை வீடிருக்கு, ஏரி நிறைந்திருக்கு, எருவ மாடு ரொம்ப உண்டு, பட்டி நிறைந்திருக்கு, பசுவ மாடு ரொம்ப உண்டு. அதனாலே பார்வதி அவருக்கு உட்கார்ந்து மோர்கடைய முக்காலியும் பொன்னாலே அவர்ந்து மோர்கடைய அனைத்து பால் கறக்க அனகயிரும் பொன்னாலே பிடித்து பால் கறக்க பிடிகயிரும் தங்கத்தாலே அமர்ந்து மோர்கடைய அமரும் தெரு பொன்னாலே நாளையும் தங்கத்தாலே உலக்கையும் பொன்னாலே இத்தனையும் நிறைந்திருக்கும், இத்தனையும் நிறைந்திருக்கும். ஏந்தும் பிள்ளை கிடையாது. ஏ அம்மா பார்வதி, ஆயர்வாடி பட்டணத்திலே நாட்டாமை நந்த கோனார் அவர் மனைவி யசோதை. இந்த நாட்டாமை நந்த கோனாருக்கும் யசோதைக்கும் பட்டி நிறைந்திருக்க பசுமாடு ரொம்ப உண்டு, வேலி நிறைந்திருக்க வெள்ளாடு ரொம்ப உண்டு, ஏரி நிறைந்திருக்க எருவ மாடு ரொம்ப உண்டு. அவருக்கு உட்கார்ந்து மோர்கடைய முக்காலையும் பொன்னால இருந்து மோர்கடைய இருப்பு சேர தங்கத்தாலே அனைத்து பால் கறக்க அனகயிரும் பொன்னாலே
இழுத்து பால் கறக்கிறதுக்கு இழுகயிரும் தங்கத்தால, கயிறு கூட தங்கத்தால, உலக்க தங்கத்தால, நாளை தங்கத்தால, தங்கம் என்னென்ன பொருள் வேணுமோ எல்லாமே இருக்கு, அனைத்துமே இருக்கு. ஆனாலும் 12 வருடமா 2 பேருக்கு ஒரு பிள்ளை செல்வம் கிடையாது. அதனால் இந்த நாட்டாமை நந்தகோனாருக்கு அவர் மனைவி யசோதை திருவயசுல போய் நீ பார்வதி பெண் பிள்ளையா சனிக்கேனா, அதே சமயத்திலே தேவகி திருவயசில் நான் ஆண் பிள்ளையா சனிப்பேன். 2 பேர்களும் ஒரே நேரத்தில் பிறந்து வாசுதேவனை என்னை கொண்டு வந்து அங்கே போட சொல்லி, உன்னை எடுத்து கொண்டு வந்து இங்கே போட சொல்லி, நீ 8வது பெண் பிள்ளையா பிறந்தா கமசராஜ ஆம்பளை பிள்ளைதான் பிறக்கும், இது பொம்பளை பிள்ளை பிறக்கணும், உன்னை உயிரோட விட்டுருவான். ஆயர்பாடி பட்டணத்திலே அங்கிருந்து இந்த கம்சராஜனை நான் வதை முடிப்பேன் அப்படின்னு பார்வதிக்கு விவரத்தை சொன்னார். ஆட்டுமென்று சம்மதித்த பார்வதி துஷ்டனிக்கிறதை நிஷ்ட பரிகாரம் செய்யும் பொருட்டாக பார்வதி அங்கும் கண்ணபிரான் இங்குமாகவே சனிக்க வேண்டும் என்று கண்ணபிரான் எப்படி பிறக்க போறார் தெரியுமா? கண்ணன் வந்து பிறக்க போறார், பிறக்க போறார், கண்ணன் வந்து பிறக்க போறார், கடவுள் தூயர் தீர்க்க போறார், ஆதி நாராயணன் பிறக்க போறார், அவன் நாட்டு தூயர் தீர்க்க போறார், மாயவனும் பிறக்க போறார், மண்ணி தூயர் தீர்க்க போறார், என் அச்சுதனும் பிறக்க போறார், ஐயா பிறக்க போறார், அரணா தூயர் தீர்க்க போறார், அரணார் தூயர் தீர்க்க போறார், தீர்க்க போறார். ஆதி என் பேரும் அமரக போறார், அவர் இறைவன் தூயர் தீர்க்க போறார். அப்போ கண்ணனான என் பேரும் அவர் தேவகியா திருவயசில் கண்ணன் அவர் சனிப்பார். தேவகிக்கு ஒரு மாதம், இங்க அசோதைக்கு ஒரு மாதம், அந்த தேவகிக்கு 2 மாதம், இங்க அசோதைக்கு 2 மாதம், தேவகிக்கு 3 மாதம், யசோதைக்கு 3 மாதம், தேவகிக்கு 4 மாதம், அசோதைக்கு 4 மாதம், அங்கே தேவகிக்கு 5 மாதம், அங்கே அசோதைக்கு 5 மாதம், அங்கே தேவகிக்கு 7 மாதம், இங்கே அசோதைக்கு 7 மாதம், தேவகிக்கு 10 மாதம், இங்கே யசோதைக்கு 10 மாதம். அங்குமிங்குமாகவே 2 பேர்களும் தனித்த போது தேவகிக்கு 5 மாதம், அசோதைக்கு 5 மாதம், தேவகிக்கு 8 மாதம், அசோதைக்கு 8 மாதம். இந்த யசோதை கர்ப்பவதியா இருக்கான்னு சொல்லி இந்த நாட்டாமை நந்த போனாரு. அவளுக்கு கொடுக்காத பண்டம் கிடையாது. ஏ அம்மா, லாலா கடைக்கு போனார், லாலா மிட்டாய் வாங்கினார், லட்டு வாங்கினார், முறுக்கு வாங்கினார், அதிரசம் வாங்கினார், சிலேபி இல்ல சிலேபி வாங்கினார், பாலு பழமும் அவளுக்கு என்னென்ன பிடிக்குமோ அத்தனை இனிப்பு ஐட்டமும் காரச்சாவும் கார பூந்தியும் அவ்வளவும் வாங்கி பெட்டி நிறைய கொடுக்காரு. இவ திங்க வேண்டியதானே, இவ தும்பா நினைக்கியா? இந்த நாட்டாமை நந்தகோனார் மனைவி யசோதா அவ 8 மாதம் கர்ப்பவதியா இருக்கும் போது இந்த அம்மாவுக்கு அதெல்லாம் பிடிக்கல. அவ என்னென்ன சாப்பிட்டா? மாங்காயம் தேங்காயா, மாங்காயம் தேங்காயா, அவளுக்கு மலையில் உள்ள புளியங்காயா, அவ அடுத்தாருக்கு தெரியாம அவ அடுப்பு சாம்பல் திம்பா, அவ எதிர்த்தாருக்கு தெரியாம அவ எரிச்சாம்பல் திம்பா, அவ கட்ட மண்ண விட்டு தும்பா, அவ கட்ட மண்ண விட்டு தும்பா, அந்த யசோத பெண் கோழி
சௌகரியம்லாம் கிடைச்சதோ ஆமா இவா இருந்த யோகத்துக்கு தேவகைக்கு பச்சை தண்ணி கூட கிடையாது. ஐயோ பாவம், ஐயோ பாவம். குடுக்கிறதுக்கு நாதி இல்ல, நாதி இருந்தும் கொண்டு போவதற்கு ஆள் இல்ல, ஆளு கிடையாது. அப்போ இந்த யசோதையாகப்பட்டவளும் தேவகையும் 10 மாதம் முச்சும் வச்சு இருக்கும்போது கண்ணனுடைய அருளாலே அவள் 10 மாதங்கள் முச்சும் வச்சு இருக்கும் போது இன்னைக்கு ராத்திரிக்கு சரி, இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு கண்ணை பிறக்கணும். கண்ணன் வந்து பிறக்க வேண்டும். கண்ணை பிறப்பதற்கு முன்னாலே இந்த வாசுதேவன் இரவு நேரம் தூங்கிக் கொண்டிருக்க எம்பெருமான் வாசுதேவனுடைய கனவிலே தோன்றி, அப்பா வாசுதேவா, உன் குழந்தையை கொண்ட 7 பெண் குழந்தையை கொண்ட பாவியை நான் கருவறுக்கணுமானால் தேவகி திருவயச்சில 8வது மைந்தனா இன்னைக்கு இரவு நான் பிறப்பேன். நான் பிறக்கும் சமயத்திலே ஆயர்வாடி பட்டணத்திலே நாட்டாமை நந்த கோனாருக்கு யசோதை வயத்திலே என் தங்கை பார்வதி பிறப்பா. யாருக்கும் தெரியாம என்னை கொண்டு போய் அங்க போட்டு அவளை கொண்டு வந்து இங்க போட்டேனா நான் ஆயர்வாடி பட்டணத்துல இருந்து கம்சராஜனுடைய தலை அறுப்பேன் அப்படின்னு கனவிலே தோண்டி சொல்ல வாசுதேவனும் அதற்கு ஏற்றார் போல இரவு நேரத்தில் எதிர்பார்த்து காத்திருந்தார். அப்படி எதிர்பார்த்து காத்திருக்க கூடிய நேரம் அந்த யசோதை திருவயச்சிலே யார் பிறக்கிறா தெரியுமா? சாமி பத்தாவேலு மாலத்தில பரிபூரணே கர்ப்பத்தில அவன் தேவகியா திருவயச்சு அவன் இடம் பறிந்தா குறுக்கறிந்தா வானம் கொண்டா வயருளைந்தா அவாடி தொடியா வயருளைந்து வயருளைந்து ஒரு ஆண் குழந்தை
செக்கச்சி வந்த வாயோடு ஆமா நெற்றியிலே நாமத்தோடு என் நாராயண கண்ணன் நவநீதன் வந்து பிறந்த உடனே கண்ணன் பிறந்த அதே சமயத்துல ஆயர்பாடி பட்டணத்திலே யசோதை திருவயத்தில் பார்வதி வந்து பெண் குழந்தையா பிறந்தார். வாசுதேவன் பிறந்ததோர் என் பெருமானை யாருக்கும் தெரியாமல் எடுத்து வைத்து ஒரு வண்ணப்பெட்டியிலே அதிலே அழகான புல்லை விரித்து மாயவனை அதிலே எடுத்து வைத்துக் கொண்டு இவளுக்கு குழந்தை பெற்ற மயக்கம் என் பெருமானுடைய அருளாலே அதற்கு வழிவகுக்க யாருக்கும் தெரியாமல் குழந்தை எடுத்து கரூருமா வட்டணத்தை கடந்து ஆயர்பாடி வட்டணத்திற்கு வரும்போது ஆயர்பாடி வட்டணத்துக்குள்ள போகணும்னா யமுனையாச்சான் நதிக்கரையை கடந்து தான் போகணும். அப்ப யமுனையாச்சான் நதிக்கரையை கடந்து போகும்போது இந்த நாராயணன் கண்ணன் வரக்கூடிய நேரம் இந்த யமுனா நதிக்கரை மழை பொழிந்து வெள்ளம் பெருக்கெடுத்து போகுது. ஏகப்பட்ட வெள்ளம் பெருக்கெடுத்து போன இவர் போக முடியுமா? போக முடியாது. அப்ப கண்ணபிரானை தன் மனதிலே நினைத்து அந்த யமுனா நதி கரைக்குள்ள இறங்கினார். அவர் இறங்கும் போதே இந்த யமுனா நதி ஆகினது தண்ணியாகப்பட்டது முன் வச்சு பின்பெருகியதான். அப்ப வழி விலக்கி கொடுத்து முன் வச்சு பின்பெருகின உடனே இந்த கண்ணனுடைய பாதம் அவர் தலையில வச்சிருக்கார் பாருங்க இந்த பெட்டி, அதுல இருந்து அவர் கால் வெளியே தொங்கி இந்த கண்ணனுடைய கால் யமுனா நதியில பட்ட உடனே அந்த வெள்ளப்பெருக்கு அப்படியே அடங்கி யமுனா நதியாகப்பட்டது ஒரு பெண்ணாக வந்து நின்று கண்ணனை வணங்கி நின்றாளா. யமுனா என்பது ஒரு பெண்ணு. அவளுக்கு சாப விமோசனம் கொடுக்கிறதுக்குத்தான் கண்ணபுரம் இப்படி ஒரு லீலையை செய்து யமுனா நதிக்கரையை கடந்து ஆயர்பாடி வட்டணத்திலே வந்து யாருக்கும் தெரியாமல் எம்பெருமானுடைய அருளால இரவு நேரம் இவளை யாரும் தெரியல. இவ குழந்தை பத்த மயக்கத்துல இருக்க கண்ணனை உடனே போட்டு அவளை எடுத்து பெட்டியிலே வைத்து நேர விறுவிறுன்னு கரூர்மா பட்டணம் கமசன் அரண்மனைக்கு வந்து தேவகி பக்கத்துல பார்வதியை போட்டாச்சு. கண்ணபுரான் அங்க ஆண் குழந்தையா பிறந்தார்னு ஒரு பேச்சு, பார்வதி இங்க பெண் குழந்தையா பிறந்தான்னு ஒரு பேச்சு. உடனே இந்த தாய் கிழவி பெண் குழந்தையை எடுத்து கொண்டு வந்து கமசனிடம் கொடுக்க கமசனிடத்திலே கொடுத்த போது கமசராஜன் பார்த்தா 7 பிள்ளையும் நம்ம நடைகளில் அடிச்சு கொன்னோம், இந்த பிள்ளைய அப்படி கொல்லக்கூடாது அப்படின்னு உரையில இருந்த வாழை உருவனா முன்னால நீட்டினா குழந்தை காலை பிடிச்சு கிருகிருன்னு சுத்தி மேல தூக்கி வீசினா புள்ள வந்து வாழ விழட்டும்னு நிக்கான். பார்வதியை கொல்ல முடியுமாயா? சக்தி ஓங்கி ஒரு மிதி மிதித்தா மார்பில 8 மிதிக்க மல்லாந்து விழுந்தான் கமசன். ஏ கமசா, உன்னையும் அதை முடிக்க எங்க அண்ணன் இருக்காரு ஆயர்பாடி பட்டணத்துல, என்னையா நீ கொல்ல வந்த? எங்க அண்ணன் உன்னை கருவுருமா பட்டணத்தில் இருக்கு ஒண்ணு அவன் தாண்டா தேவகி வயத்துல மாலை சுத்தி பிறந்தா அவன் தான் மாமை உன் தலையை அறுக்க போறான். நான் மீண்டும் ஒரு கன்னியாக அவதாரம் செய்ததனால மீண்டும் ஒரு குமரியா நாம் பிறந்ததனால கன்னியாகுமரியிலே கன்னி பகவதியா நான் போய் அமர்ந்திருப்பேன். இங்க எல்லாரும் என்ன அங்க வந்து பாருங்க, கன்னியாகுமரியில வந்து பாருங்க அப்படின்னு அன்னைக்கு போய் அமர்ந்தவாதான் இந்த கன்னி பகவதி அம்மா கன்னியாகுமரியில. அப்ப பார்வதி அப்படியாக சென்று அமர்ந்திருக்க இருக்கும்போது ஆயர்பாடி பட்டணத்திலே என் மாயவன் வந்து பிறந்தார் என்று சொல்லி சொன்னபோது அடே அப்பா யசோத வீட்டுல கூடின கூட்டத்தை பார்த்தா ஏகப்பட்ட கூட்டம், கோபியர்கள் அத்தனை பேரு யசோத வீட்டுல வந்து நிக்காங்க. யசோத அரண்மனையிலே வந்து அந்த கண்ணன் வந்து பிறந்தார் என்று கூட்டங்களும் நாட்டங்களும் கூடி வெல்ல வருகுதையா. அடியே ருக்கு நாட்டாமை நந்த கோனாருக்கு யசோதைக்கு 12 வருஷமா பிள்ளை இல்லாம ஒரு ஆம்பளை பிள்ளை வந்து பிறந்திருக்கு பாரு. அவன் மேனி இருக்கும் அழகை பார்த்தா யாரும் அவளை விட்டு கூட மாட்டார்கள். செக்க சிவந்த வாயும் நீல நிற மேனையும் நெற்றியிலே நாமமும் பஞ்சு மலர் போல துகளக்கூடிய பாதமும் அடேங்கப்பா பிறந்தா இப்படி ஒரு பிள்ளையெல்லாம் பெற்று எடுக்கணும் அப்படின்னு எல்லா அவளும் ஆசைப்படுதா. நீயும் பிள்ளை பத்திரிக்கை 10 பிள்ளை கரெக்ட் பண்ணி பல குட்டி போட்டது காக்கா குஞ்சி மாதிரி பிள்ளை பெத்தாலும் ஒரு பிள்ளையா இருந்தாலும்
இந்த கண்ணன மாதிரி பெக்கணுண்டி அப்படின்னு இவ கோவியர்கள் பூரா பெரும் கூடி 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 பேசினா. நாட்டாவை நந்த கோனாருக்கு சந்தோஷத்தை பார்த்தா நாட்டாவை நந்த கோனாருக்கு சந்தோஷம் தாவாரத்தை பிக்கி அப்பா அங்க போடுவாரோ இங்க போடுவாரோ. உடனே ஆண் குழந்தை வந்து பிறந்த உடனே அந்த கொப்பில் நல்ல கொடியறுத்து அவரை குளிப்பாட்டி நீராட்டி அவர் சேனையது ஊட்டுவாரா. நாராயண கோபாலனே அவரை நீராட்டி தாளாட்டி தாளாட்டி பிள்ளைக்கு நில போட்டு போடுவாரா. அப்போ பெற்றெடுத்த குழந்தையத்தான் சிறப்பாக வளர்க்கணுமே என்று என் பெற்றெடுத்த பிள்ளையை சீரோடும் சிறப்போடும் செல்வமாக வளர்க்க வேண்டும் என்று 16ஆம் நாளையிலே பிள்ளைக்கு பெயர் கொடுத்தார்கள். இவன் நாட்டாமை நந்த கோனார் வீட்டிலே வந்து பிறந்ததனால அந்த என் பெருமானுடைய அருளால் வந்ததனால இவனுக்கு என்ன பெயர் கொடுக்கலாம் என்று எண்ணி பார்க்கும் போது அழகான பேரு அந்த நாட்டாமையோட பேரையை சேர்த்து நந்தகோபாலன் நவநீத கிருஷ்ணன் என்று பெயரை கொடுத்தார்கள். நந்தகோபாலன் நவநீத கிருஷ்ணன் என்று பேர் நாமத்தை சுட்டி என் நாராயணனை எவ்விதமாகவே வளர்த்து வருகிறார்கள். ஊட்டி மெல்ல வளர்த்து வாரா வளர்த்து ஊட்டி மெல்ல வளர்த்து வாரா உடம்பெல்லாம் நெய்யூருக பேசி மெல்ல வளர்த்து வாரா தேவெல்லாம் நெய்யூருக அவரை நாலு ஒரு மேனியுமா எல்லா பொழுது ஒரு வண்ணமுமா எல்லா சீரோடும் சிறப்போடும் ரொம்ப சிறப்போடும் செல்வமா வளர்த்து வாரா செல்வமா வளர்த்து வாரா. அப்ப வளர்த்து வரும் நாளையிலே இந்த நாட்டாமை நந்த கோனார் அந்த யோசோதைக்கு திருமகன் அவர் ஒன்று நல்ல வயதுமாய் தன்னை ஊர்ந்து விளையாடுவார். அவர் இரண்டு நல்ல வயதுமாய் அவர் இருந்து விளையாடுவார். அவர் மூணு நல்ல வயதாய் கண்ணை முடிகிறக்கு காது குத்தி அவருக்கு முத்தான கடுக்கம் போட்டு அவர் நாலு நல்ல வயதடி அவர் நடந்து விளையாடுவார். நடந்து வரும் கால்களுக்கு நாகரத்தினத்தால் கொலுசுகளா தத்தி வரும் கால்களுக்கு தங்கத்தால கொலுசுகள். ஐந்து நல்ல வயதாய் கண்ண அறிவு காலை படிப்பார். நாராயண நவநீத கண்ணன் இப்படியாகவே வளர்ந்து வரும் போது இந்த பார்வதி கன்னியாகுமரியில போய் அமரும் போது எங்க அண்ணன் ஆயர்வாடி பட்டணத்துல இருக்கோம்னு சொல்லிட்டு போயிட்டா பாரு. கண்ணை பிறந்த மறு கணமே நேர கமுசராஜன் எங்க வாரான் தெரியுமா? குமரி மடத்துக்கு வந்தா. குமரி மடத்துல யார் இருக்கா? அங்க யாருமா இருக்கா? குமரி மடத்துல பூதகி அடைச்சு வச்சிருக்கிறா. பிறவே மூத்த தங்கையாகப்பட்ட தேவகியை பூதகியை அழைத்தான். தங்கையே பூதகி என்னை வதை முடிக்க என்பெருமான் ஆயர்வாடியில இருந்து கொண்டிருக்கிறார். நீ போய் அவனை வதை முடிச்சிட்டு வான்னா. பூதகி யோசிச்சு பார்த்தா
சரி இவ்வளவு வருஷமா கல்லறைக்குள்ள வச்சுட்டு ஆமா இப்ப கண்ணனை போய் வதை முடிக்க சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு காரியம் ஆகணும்னா நம்ம அண்ணன் கூப்பிடுதான் நம்மள. ஆனா ஒண்ணு என்ன இவன் கையால மாண்டு முடியதுக்கு பதிலா கண்ணன் கையால செத்து போனா மறு ஜென்மத்திலேயாவது நமக்கு நல்ல மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு இந்த பூதகி கண்ணபிரானை வதை முடிக்க வேண்டுமென்று பூத கணத்தோடு போனா நம்மளை பார்த்து பயப்படுவா அப்படின்னு அவரும் ஒரு பெண்ணாக பிள்ளை பெற்ற தாசியாக தன்னைத்தான் வடிவமெடுத்தார். அழகு நிறைந்த பெண்ணாக வடிவமெடுத்து வலது கொங்கையிலே நல்ல பாலும் இடது கொங்கையிலே நச்சு பாலையும் வைத்துக் கொண்டு நேர ஆயிரபாடி பட்டணத்துக்கு வந்து அசோத முன்னால கண்ணீரை வடிக்க. அவ கண்ணீரை வடிச்சு அந்த அம்மாவுக்கு மனசு கேட்குமா? எம்மா தாயே, யார் நீங்கள்? எதற்கு இப்படி கண்ணீரை வடிக்கிறீர்கள்? அம்மா, உங்கள் மகன் பிறந்ததை போல எனக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்து 8 நாளையில இறந்து இப்போ 8 நாள் ஆச்சு. எனக்கு பிள்ளை பெற்ற தாசியா இருக்கக்கூடிய எனக்கு உடல் வலிக்கு, அதனால என்னோட பிள்ளையவும் பார்க்காம எனக்கு மனசு கேட்கல, என் மார்பு வலிக்கிறது. அதனால உங்க பிள்ளைக்கு என் கையால் நானும் தாயமிர்தம் கொடுத்து போகலாமா அப்படின்னு சொன்ன உடனே இந்த யசோதைக்கு மனசு கேட்கல. ஐயோ, நம்மள மாதிரி ஒரு பெண்ணுல அப்படின்னு வாங்கம்மா, இதுவும் உங்க பிள்ளை மாதிரிதான் அப்படின்னு தொட்டிலில் இருந்த கண்ணனை எடுத்து அவ பூதகி கையில கொடுத்தார். பூதகி பிள்ளையை வாங்கினது போல் வாங்கி பின் வாசலுக்கு வந்தாள். பின்வாசலுக்கு வந்து இந்த கண்ணனுக்கு பால் அமிர்தம் கொடுப்பதை போல ஊட்டும் போது இந்த கண்ணபுரானை கொல்ல முடியுமாயா? இவ நம்ம பெரியம்மால வந்திருக்கா, சும்மா விடக்கூடாது அப்படின்னு கண்ணபுரான் வலது கொங்கையிலே பால் அருந்தும் போது நல்ல பாலை குடித்தார். இடது கங்கையிலே பால் அருந்தும் போது நஞ்சு பாலை குடிப்பது போல் கடவா வழியாக ஒழுக விட்டார். ஊன் இருக்க அவ உயிரை வாங்கிட்டார். அவன் செத்து மடிஞ்சா ஆயிரபாடி பட்டணமே சரியா இருக்கு. கண் சொரூபம் வந்த உடனே இவ செத்து மடிஞ்சா பாருங்க. ஆயிரபாடி மக்கள் எவ்வளவோ இவளை வெட்டி 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 வீசி பார்த்தாங்க. இவ சரீரம் தீர மாட்டுக்கு. கண்ணை என்ன செஞ்சா தெரியுமா? கண்ணை வந்து தன்னுடைய வலது காலால ஒரு எத்தினார். ஒரு எத்தின உடனே யமுனா நதிக்கரையே ஒரு ஆறும் உதிரமா போகுது. அப்ப ஒரு ஆறு உதிரமா போன உடனே ஐயோ, நாம எத்தி விட்டோம். இந்த உதிரமானது இந்த யமுனா நதி நம்ம திருப்பார் கடலுக்கு தானே வரும். இவ ஒரு அசுத்தம் உள்ளவா, இவருடைய ரத்தம் அங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆறும் ஓடும் உதிரமே, நீ நட்டாத்தான் தண்ணியில நட்டாத்தான் தரையில கோர புள்ளா நீ முளைச்சு நிக்கணும் அப்படின்னு சாபத்தை கொடுத்தார். ஆத்துக்குள்ள பாருங்க கோரை நிக்கும். இப்பவும் பாருங்க அந்த கோரை வந்து எவ்வளவு வெள்ளம் போனாலும் அப்படியே கோரை வளைஞ்சு கொடுக்கும். ஆமா, இப்ப மரம் வந்து ஆத்துக்குள்ள நின்னுச்சுன்னா வெள்ளம் போச்சுன்னா இழுத்துட்டு போயிடும். ஆமா, இந்த கோரை வந்து வளைஞ்சு கொடுக்கிறதுனால ஆமா இந்த கோரை அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்கும். ஆமா, கடலுக்குள்ள போகாது. அதனால கண்ணபுரம் அப்படி ஒரு சாபத்தை கொடுத்தார். அப்ப இந்த பூதகியானவா மாண்டு மடிந்த உடனே இவளாலையும் கண்ணனை வதை முடிக்க முடியலன்னு சொல்லி கம்சராஜன் கலிங்கன் என்ற நாகத்தை அனுப்பினார். அவரையும் கண்ணன் வதை முடித்தார். சகடாசுரனை அனுப்பினார். அவனையும் கண்ணன் வதை முடித்தார். அப்ப இப்படியே வரக்கூடிய எதிரிகளை எல்லாம் வதை முடித்திருக்க நம்மளும் இப்படியே இருந்தா கம்சராஜனை கொல்ல முடியாது. நம்ம அதற்கு தகுந்தபடியான லீலைகளை செய்தாதான் அதற்குரிய நேரம் வரும் அப்படின்னு கண்ணை என்ன செய்வார் தெரியுமா? வீட்டுல இருக்கும் போது தெருவுல உள்ள கோபியர்கள் வீட்டுக்குள்ள எல்லாம் போய் தயிர், வெண்ணெய், மோர், நெய் இதை பூரா திருடி தும்பார். அப்ப இப்படியே பல நாளா கண்ணபுரான் கோபியர்கள் அரண்மனையில போய் உரியில் இருந்த வெண்ணையவும் தயிரையும் மோரையும் பாலையும் அருந்தி கொண்டிருக்க கோபியர்கள் ரொம்ப நாளா பாக்காங்க. தினமும் நம்ம உரியில கட்ட கட்ட இந்த தயிர், வெண்ணெய், நெய் எல்லாம் காணாம போகுது. இது யாருடைய லீலையா இருக்கும்? அடியே கோபியர்களே, இன்னைக்கு நான் ஒரு நல்ல யோசனை சொல்லுவேன் கேளுங்க. இன்னைக்கு யாரும் நம்ம தூங்க கூடாது. உரியில வெண்ணைய தூக்கி கட்டிட்டு எல்லாரும் அதற்கு பக்கத்திலே படுத்திருந்து விளக்கை அணைத்து எல்லோரும் தூங்குவதை போல நடிக்க வேண்டும். பல நாட்களுமே ஒரு நாள் அகப்பட்டுத்தானே ஆவணும். இன்னைக்கு வருவான் அந்த கல்லனை பிடிச்சு நம்ம கல்லு உரல்ல கட்டிடணும் முடியும் அப்படின்னு இவ பூரா பேசி வச்சுக்கிட்டு
சரி உரியில பூரா வெண்ணைய கட்டி தொங்க விட்டார். ஆமா. ராத்திரி நேரமாச்சு. அப்படியே எல்லாரும் தூங்குவதை போல நடிக்க ஆமா. கண்ணபுரான் நம்மளா போனா ஒத்தையில போனா அதை பிடிச்சு சாப்பிட முடியாது அப்படின்னு தன்னுடைய சொரூபத்திலே இருக்கக்கூடிய கண்ணன் தன்னோடு இருப்பதற்காக தன்னை போலவே தடிராமன் பொடிராமன் கட்டராமன் குட்டராமன் கோதண்ட ராமனாக சொரூபத்தை எடுத்து தனக்கு தோழர்களாகவே அமைத்துக் கொண்டு பலராமனோடு இந்த கண்ணபுரானாகப்பட்டவர் நேர கோபியர்கள் வீட்டுக்கு வந்தார். எல்லாரும் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. ஏ பலராமா, ஏ கோதண்டா, கட்டராமா, என்ன கிருஷ்ணா, வாப்பா. எல்லாரும் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. ஆமா. நீங்க ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் ஏறி நில்லுங்க. ஆமா. உரி இருப்பதோ மேல நமக்கு எட்டாது இல்லையா? எட்டாது. உங்களுக்கு பிறகு பின்னால நான் உயரத்திலே நான் சென்று ஏறி நின்று வெண்ணையை பூரா நம்ம திருடி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த கண்ணே அந்த உரி இருக்கு பாருங்க. உரிக்கு கீழே ஏற்கனவே கல்லு உரல பதிச்சு வச்சிருக்காங்க. ஆமா. கல்லு உரல் பதிச்சிருக்க அதுக்கு மேல ஏறி தடிராமன் பொடிராமன் குட்டராமன் கோதண்டராமன் பலராமனாக ஏறி நிக்க கண்ணை இவர்களுக்கு மேல தோளுக்கு மேல ஏறி அந்த வெண்ணைய பூரா அப்படியே அள்ளி 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 சாப்பிட்டார். அப்ப பிஞ்சி விரல்களால் அந்த வெண்ணையை அள்ளி உண்ணும் போது அவர் சாப்பிட்ட ஒரு சொட்டு இவங்க மேல விழுந்துச்சு. அப்ப இந்த பலராமன் சொன்னா, ஏ கண்ணா, நாங்கெல்லாம் கீழே நிக்கிறோமே, நீ மேல போய் ஒத்தையிலே நீயே சாப்பிட்டா என்னப்பா அர்த்தம்? ஆமா. எனக்கும் கொஞ்சம் குடுடா அப்படின்னு. உங்களுக்கு வேண்டுமா அப்படின்னு கண்ணபுரான் உரையில் இருந்த பானையில தொங்கி டம்மனு கீழே இறக்கி விட்டார். பானை உரல்ல விழுந்து நல்ல பழகின பானை பாருங்க, ரெண்டா வெடிச்சது. பழகின பானை கிடைக்காது, பழகின பானை கிடைக்காது. பழைய பானை கிடைக்காது, மண் பானை. பழகின பானை கிடைக்காதுன்னு சொல்லி நாமெல்லாம் சின்ன பிள்ளை இருக்கும்போது பானையை உடைச்சு போடுவேன். எங்க அம்மா என்ன ஓடி ஓடி அடிப்பா. பழகின பானைனா நமக்கு எல்லா வேலையும் பார்க்க சௌரியமா இருக்கும். ஆமா. அப்ப இந்த பானை ரெண்டா விடைக்க எல்லாரும் சேர்ந்து வெண்ணைய அள்ளி அள்ளி சாப்பிட்டாங்க. கீழே பானை விழுந்தது பாருங்க. கோவியர்கள் பூரா பேரும் கல்லனை பிடிங்க 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 விடாதவங்க. உடனே இவர்கள் பூரா பேரும் தோழர்கள் எல்லாம் ஓடினார்கள். கண்ணனை பிடித்தார். கண்ணனை பிடிக்கும் போது எப்படி பிடிச்சா தெரியுமா? அவர் அறையில போட்டிருக்காரு பாரு கருப்பு கயிறு, அந்த அண்ணா கயிறு பிடிச்சு இழுத்தா. ஆமா. அதை இழுத்து கொண்டு வந்து கண்ணனை கல்லு உரல்ல சிக்கனை கட்டி வச்சா. சிக்கனை கட்டி வச்சு காலையில பார்த்தா, அடியே கோபியர்களே, ஏ ருக்கு, இங்க வாங்கடி. நம்ம கல்லேன்னு நினைச்சோமே, இது யாருன்னு தெரியுதா? இது யாருன்னு பாரு, நல்ல கூர்மையா பாரு. நம்ம நாட்டாம இருக்காரே நந்த கோனார், யசோதை பெத்த மகன் தான் இந்த கண்ணே. யசோதா என் மகன் அப்படி இப்படி நல்லவன் நாக்க வளைச்சு பேசுவாளே. விடியா காலம் போய் அவட்ட இந்த கண்ணனை சொல்லி கண்ணனை தட்டி வைக்கணும்டி அப்படின்னு கண்ணபுரானை கல்லு உரல்ல கட்டி வச்சு காலையில யசோதா அரண்மனைக்கு வந்தா. அடியே யசோதா, வாடி வெளிய வாடி. யசோதா, என்ன? உடனே அரண்மனை விட்டு வா. வெளிய வாண்ணே. உடனே யசோதா ஓடி வந்தா. கோபியர்களே, ஏண்டி இவ்வளவு அவசரமா கூப்பிடுறீங்க? ஒரு விவரமா பேசணும். அப்படியா? உன் கண்ணனை கூப்பிடு. கூப்பிடவா? உன் கண்ணனை கூப்பிட்டா தான் நாங்க வந்த காரியத்தை பேசணும். ஏன்டா பேச மாட்டியா நீ? அப்படி என்று கோபியர்கள் யசோதா இடத்திலே கேட்டாள், கண்ணனை எங்கே அம்மா? யசோதா, கண்ணனை எங்கே அம்மா?
எதற்கு அழைக்கிறீர் எதற்கு அழைக்கின்றீர் என் மகனை எதற்கு அழைக்கிறீர் எதற்கு அழைக்கிறீர் எம்மா ஏழடுக்கு நல்ல மாளிகை தண்ணிலே என் பெருமாளான கோபாலகிருஷ்ணனோ அவர் சப்பர மஞ்சத்திலே கோபாலன் சயனம் செய்கிறார் பஞ்சன மெத்தையிலே கோபாலன் படுத்துறங்குகிறார் பஞ்சன மெத்தையிலே கோபாலன் படுத்துறங்குகிறார் சகலம் செய்யுகிறார் ஏ யசோதா சப்பர மஞ்சத்திலே சயனம் செய்கிறான் பஞ்சன மெத்தையில படுத்து உறங்குதானா உசுப்படி உன் மகனை ஏய் ஏ என் மகன் கோபாலன் அசந்து உறங்குகின்றான் உங்களுக்கு என்னடி வேணும் உடனே உன் கண்ணனை உசுப்பி நீ கூட்டிக்கிட்டு வா ஐயோ உங்களோட தொல்லையா போச்சு என் பிள்ளை அங்க போனா இங்க போனாம்னு உங்களுக்கு இதே வேலையா வேற வழி இல்லாம யசோதா நேர ஏழடுக்கு மாளிகைக்கு வந்தாள் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணனை உசுப்பினாள் டேய் கண்ணா கண்ணா எழுந்தறிடா உன்னை தேடி கோபியர்கள் வந்திருக்காங்க ஏ கண்ணா எழுந்தறிடா தூங்கினது போதும் கண்ணா எழுந்து வாழ்னார் ஏனம்மா என்னை தூக்கத்தில் எழுப்பலாமா அப்படின்னு கண்ணை தூக்கத்தோடு தூங்குவரை போலவே அப்படியே நடந்து தள்ளாடி தள்ளாடி வந்தார் தள்ளாடி கண்ணபுரா கொட்டாவி விட்டு அப்படியே நடித்து கொண்டு யசோதைக்கு முன்னால வந்து நின்றார் அடியே கோபியர்களே இதோ பாருங்க என் மகன் கண்ணன் இங்குதான் உறங்கி கொண்டிருக்கிறான் யசோதா உன் மகன் இங்க இருக்கிறானா நேத்து இரவு என் வீட்டில் வந்து உரையில் இருந்த வெண்ணெயை களமாடி தின்னா உடனே கண்ணனை பிடிச்சு நான் கல்லு உரல கட்டி வச்சுட்டு வந்தேனடி கண்ணை எப்படி இங்கு வர முடியும் வீட்டுல வந்து என் பிள்ளை திருடி தின்னாலும் இதை நான் நம்பணும் ஆமா இந்த கண்ணே கல்லு உரல கட்டி வச்சிருந்தாங்களே இங்க எப்படி வந்தார் தெரியுமா கோபியர்கள் எல்லாரும் இங்க வந்த உடனே அந்த கல்லு உரல அப்படியே இழுத்துக்கிட்டு வந்து கொண்டிருந்தார் வரக்கூடிய வழியில ரெட்ட மருத மரம் இந்த இரண்டு மருத மரமும் ஒட்டி வளர்ந்திருக்க இந்த மருத மரத்திற்கு இடையில கண்ணபுரம் கல்லு உரல் இழுத்து வந்தார் கல்லு உரல் மாட்டிக்கிட்டது உடனே அந்த கயிறு அந்து இரண்டு மருத மரங்களும் வெடித்து இந்த இரண்டு மருத மரமும் குபேரனுடைய திருமகன்கள் லவக்குகன் மணிக்குகன் இவர்களுக்கு சாபத்தை கொடுக்கத்தான் கண்ணை இப்படி ஒரு லீலையை செய்தார் அப்ப இருவேர்களுக்கு சாப விமோச்சனம் கொடுத்து இப்படியே வந்து கண்ணை அரண்மனையிலே படுத்திருப்பதை போல நடித்து வந்து நின்றார் அப்ப நடித்து வந்து நின்ற உடனே யசோதா இடத்தை கோபியர்கள் சொன்னா அடியே கோபியர்களே உறங்கும் என் பிள்ளையை உசுப்பி கொண்டு வந்து களவாடி தின்னாமனு சொல்லுகிறதையும் வாய் கூசலியா ஏ கண்ணா இவங்க வீட்டுக்கு நீ போனது உண்மையாடா கோபியர்கள் வீட்டுல வெண்ணெயை திருடி உண்டது உண்மையா கிடையாது அப்ப கண்ணின் சொன்னார் பொல்லாட கோபிமாரம்மா இவர்கள் பொல்லாட கோபிமாரம்மா
நானோ சின்ன பையன் இருட்டுக்குள்ள போய் எனக்கு எப்படி அம்மா உரு எட்டும்? அது எப்படி எட்டும்? நான் போய் சாப்பிட முடியுமா? அப்படியே நான் போனாலும் தங்க கிண்ணத்துல நம்ம வீட்டுல வெண்ணெய் இருக்கும்போது இவங்க நாத்தமுள்ள வெண்ணெயை நான் திங்க போவேனா? இவங்கலாம் பானையெல்லாம் கழுவி 10 நாள் இருக்கும். அதெல்லாம் எனக்கு தேவையாம்மா? நான் கிட்ட போவேனா? பாலனன்னு என்ன சும்மா சொல்லுகிறானே, நம்பாதே. பொல்லாத கோபிமார்கள்னா அப்படின்னா ஐயே கண்ணா, எங்களை பார்த்தா நீ பொல்லாத கோபியர்களுக்கு சொன்ன. ஆமா. அப்ப யசோதா சொன்னா, சரி ஏ கோபியர்களே, அதான் என் மகன் இல்லைன்னு சொல்லிட்டாம்ல. ஆமா. இங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க. போங்க, நேராவுல. கண்ணா, நீ போய் தூங்கப்பா. ஆமாப்பா. அப்படின்னா ஆமா. அப்ப யசோதா இடத்தை கோபியர்கள் அப்பமும் விடல. எம்மாயே யசோதா, ஆமா, உன் மகன் இது மட்டுமா செய்தான்? என்ன? இன்னும் பல ஈலைகளை செய்து வருகிறான். அவன் என்ன செய்தான் தெரியுமா? பாலை கொண்டு போகும் போது, பாலை கொண்டு போகும் போது உன் மகன் பரிகாசம் செய்கிறானம்மா. அவள் பரிகாசம் செய்கிறானம்மா, செய்கிறானம்மா. போகும் போது பாலை கொண்டு போகும் போது பரிகாசம் செய்தானம்மோ, உன் மகன் பரிகாசம் செய்தானம்மோ, செய்தானம்மோ, செய்தானம்மோ. நாம் மோரு கொண்டு போகும் போது, மோரு கொண்டு போகும் போது அவன் முன்னானேயே இழுக்கானம்மா, முன்னானேயே இழுக்கானம்மா, இழுக்கானம்மா, இழுக்கானம்மா. மோரு கொண்டு போகும் போது உன் மகன் முந்தானேய இழுத்தானம்மோ, முந்தானேய இழுத்தானம்மோ, இழுத்தானம்மோ, இழுத்தானம்மோ. நான் தயிர் கொண்டு போகும் போது, தயிர் கொண்டு போகும் போது அவன் தலை பிடித்து இழுக்கானம்மா, தலை பிடித்து இழுக்கானம்மா. நான் வெண்ணெய் கொண்டு போகும் போது, நான் வெண்ணெய் கொண்டு போகும் போது விளையாட்டு செய்றானம்மா, விளையாட்டு செய்றானம்மா, செய்றானம்மா, செய்றானம்மா. கொண்டு போகும் போது, வெண்ணெய் கொண்டு போகும் போது உன் மகன் விளையாட்டு செய்தானம்மோ, உன் மகன் விளையாட்டு செய்தானம்மோ, செய்தானம்மோ, செய்தானம்மோ. ஏ யசோதா, அம்மா வெண்ணெய் கொண்டு போனா வேடிக்கை காட்டுறா, காட்டுதான் பால் கொண்டு போனா எங்க பின்னால வாரா, வாரா, மோர் கொண்டு போனா முந்திய பிடிச்சு இழுக்கிறாண்டி. பின்னாடி இருக்கு. அம்மா, அவர்கள் சொல்லுவதை நம்பாத. ஆமா. இந்த ருக்கு இருக்கா பாரு, ருக்கு ருக்கு. அவ வீதிக்கு நான் போனா ஆமா, என் காவி வேட்டியை இழுக்கிறா, ஆமா, என் கண்ணத்தை கடிக்கிறா, கடிக்கிறா, என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேக்குறா. என்ன பார்த்து கேக்கா? நான் சின்ன பையனை பார்த்து அப்படி கேட்கலாமா? ஆமா. ஆ? ஆமா, என்ன பார்த்து கண்ணடிக்காமா? கண்ணடிக்கிறதோட மட்டும் இல்லாம எனக்கு முத்தம் கொடுக்குறா. இப்ப முன்னா மிஸ்கால் விடுவா. ஆமா, அப்பலே மிஸ்கால் இப்பெல்லாம் மிஸ்கால் விடுவா. அதனால இந்த கோபியர்களை நீ நம்பாத. அப்போ இந்த கோபியர்கள் சொன்னார்கள், ஆமா, இந்த கண்ணை என்ன செய்வார் தெரியுமா? என்னம்மா? இந்த கோபியர்கள் எல்லாம் மறு ஊருக்கு தயிர் மோர் வெண்ணெய் எல்லாம் வியாபாரத்துக்கு கொண்டு போவாங்க. ஆமா. அப்ப கொண்டு போகும்போது ஒரு பானைக்கு மேல இன்னொரு பானை, ஒரு பானைக்கு மேல இன்னொரு பானை, பானைக்கு மேல பானை. அப்ப அடுக்கு பானை 3 பானை 4 பானை வைத்து கொண்டு போகும்போது ஆமா, தோழர்களோடு கண்ணபிரான் பின்னால போய் கையில வைத்திருப்பா ஒரு சின்ன வில்லு, சுண்டு வில்லு. இந்த சுண்டு வில்லுல ஒரு சின்ன கூராங்கல்ல எடுத்து வைத்து பானையை பார்த்து குறி வைத்து அடிப்பார். இந்த கல்ல போய் நல்ல பழகுன பானையில பட்ட உடனே பானை பொத்து மோரோ தயிரோ அப்படியே சல்லுன்னு விழும். கண்ணபிரான் ஆன்னு சொல்லிக்கிட்டு
பின்னாலே போவார். இந்த விவசாயி படத்துல மனோரமா வந்து கூழு காய்ச்சி கஞ்சி கொண்டு போவாங்க. அப்படி கொண்டு போகும்போது நாகேஷ் பின்னாடி போய் நின்னு ஒரு கல்லை கொண்டு எரிஞ்சு அதுலயே குளிப்பாரு. அதே மாதிரி நானும் பார்த்தேன். அப்போ அதே பார்த்திருக்கல. அதே மாதிரி கண்ணை மோரா இருந்தாலும் தயிரா இருந்தாலும் சுண்டு வில்லால் அடிச்சு பின்னால ஆணுகிட்டே போவார். அப்படி போவார். இப்படி எல்லாம் சேட்டை செய்தவர் இந்த கண்ணபிரான். அப்ப இத்தனையும் சொல்லி முடிக்க அப்ப யசோதா சொன்னா, ஏ கண்ணா, கட்டிய மாடை தட்டி மேய்க்க சொன்னா இப்படியாடா பண்ணுவேன்? கோவியர்கள் எல்லாம் இப்படி வந்து உன்னை சொல்லுகிறார்களே, நீ சேட்டை பண்ணலாமா? அம்மா நான் செய்யவில்லை, என்னை விட்டுரு அப்படின்னு கண்ணை ஓடினார். கோபியர்கள் சொன்னார்கள், அடியே யசோதா, இன்னைக்கு உன் மகன் யாரென்று தெரியவில்லையானாலும் நாளைக்கு இவனை பத்தி உனக்கு தெரிய வரும், அன்னைக்கு உனக்கு எங்களை பத்தி புரியுண்டி அப்படின்னு கோபியர்கள் வீட்டுக்கு வந்தார்கள். மறுநாள் விடிந்தது. கண்ணை தோழர்களோடு தெருவிலே உட்கார்ந்து மண்ணுக்குள்ளே விளையாடும் போது மண்ணை அள்ளி தின்னு கொண்டிருந்தார். பார்த்தான் இந்த பலராமன். இந்த தோழர்கள் எல்லாம் ஓடி போய் யசோதாவை கூப்பிட்டு, அம்மா யசோதா, கண்ணை தெருவிலே உட்கார்ந்து மண்ணை எள்ளி தின்னு கொண்டிருக்கிறார். கண்ணன் மண்ணை திங்குறானா அப்படின்னு இந்த யசோதா கன்றுக்கு கட்டக்கூடிய சொக்கு சோளத்தட்டை, சொக்கு சோளத்தட்டைன்னா அதுல ஒண்ணுமே இருக்காது, மக்கு சோளத்தட்டை எடுத்து இந்த சொக்கு சோளத்தட்டையை அடிக்கணும்னு கையில எடுத்துட்டு வராள யசோதா. பிள்ளைய அடிக்கிறதுக்கு இல்ல, பயமுடுத்துவதற்கு. அப்ப யசோதா சொக்கு சோளத்தட்டையை தூக்கி கொண்டு வந்து கண்ணனை பார்த்து, டேய் கண்ணா, மண்ணையா திங்குற? மண்ணைத்தான் திங்குறேன். உனக்கு என்ன ஒரு திமிரு? ஆம், எனக்கு திமிருதான். ஓங்கி நான் கைய. கண்ணன் அம்மா வந்து ஆணு வாயை திறந்தார். இவர் வாயை திறக்கும் போது யசோதா கண்ணனுடைய வாயை கண்டாள். வாயை கண்டு மண்ணையா கண்டா? இந்த கண்ணபுரானுடைய சிறிய வாயுக்குள்ளே அகிலும் பகிரண்டமும் 14 உலகமும் அதிலே ஒரு பூலோகமும் அந்த பூலோகத்தில் ஒரு ஆயர்வாடி பட்டணமும் அந்த ஆயர்வாடி பட்டணத்திலே இந்த யசோதையும் யசோதை கை ஓங்கும் போது அந்த கண்ணன் மண்ணை எள்ளி திங்கிறதும் அந்த கண்ணன் வாயுக்குள்ளே அங்கே ஒரு உலகமும் அங்கே ஒரு கண்ணன் அங்கே ஒரு யசோதை இப்படியே போய்கொண்டிருக்க அதிலே நாராயணன் திருப்பாற்கடலிலே சயனமாய் இருப்பதையும் கண்டா இந்த யசோதை தன்னை மறந்து மயங்கி மூர்ச்சையாகி கீழே விழுந்தாள். கீழே விழுந்து மறுபடி கண்ணன் அருளால் எழுந்தரித்தாள். அப்பந்தான் இந்த யசோதைக்கு தெரிஞ்சதா, கோபால கண்ணை என்பெருமான் நாராயணன் நவநீத கண்ணன் தான் நமக்கு மகனா பிறந்திருக்கிறாரா அப்படின்னு ஆனந்த சந்தோஷப்பட்டு கண்ணனை மண்டியிட்டு இது கடமெடுத்து வணங்கி, மாயவா கோபால கண்ணா நாராயணா, எனக்கு நீர் மகனாக பிறக்க நான் என்ன யோகம் செய்தேனோ, நான் என்ன புண்ணியம் செய்தேனோ, எனக்கு மகனாக வந்த பிறந்த காரணம் என்ன? கருவூரமா பட்டணத்தை ஆளும் கமிசனை வதைமுடிக்க நான் எடுத்தேன் கண்ணன் அவதாரம். உன் வயசிலே பிறக்கவில்லையானாலும் உன்னிடத்திலே வளர்ந்த நான் என்றைக்குமே உனக்கு மகன்தான். அப்படி இருப்பதனாலே நான் இருக்கும் காலங்கள் வரைக்கும் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆடு மாடுகள் அத்தனை தொழில்களையும் உயிரை செய்து நானே உங்களுக்கு குல தெய்வமாக இருந்து உங்களை வழி நடத்துவேன் என்று அவருக்கு வாக்கு வரங்களை கொடுத்த நாராயணன் அரண்மனையிலே அமர்ந்திருக்க கவசமுடி ராஜமன்னன் கண்ணபிரானை வதை முடிக்கணுமான இப்படியே விடக்கூடாது என்று கருவூரமா பட்டணத்தில் இருந்த கமிசன் ஆயர்வாடி பட்டணத்திற்கு ஒரு அறிக்கையை போட்டான். இன்னையில இருந்து கோபியர்கள் யாரும் தயிர் வெண்ணெய் மோரை வெளியூர்களுக்கு போய் விற்க கூடாது. என்ன இருந்தாலும் அத்தனையும் என் அரண்மனைக்கு கொண்டு வரணும். இந்த தயிர் வெண்ணெய் மோரெல்லாம் நம்ம அரண்மனைக்கு வந்தா கண்ணை அங்கதானே வரணும். வந்தா இவரை கொண்டு விடலாம்னு யோசனை செய்து ஆயர்வாடி மக்களுக்கெல்லாம் அறிக்கையை கொடுக்க இவன் வார்த்தையை கேட்டு கோபியர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய பால் தயிர் வெண்ணெய் மோர் நெய் எல்லாம் கொண்டு அடுக்கு பானை வைத்து ஆயர்வாடி பட்டணத்தை விட்டு கருவூரம் பட்டணத்திற்கு வந்து கொண்டிருந்தார்கள். கண்ணபிரான் அவருக்கு பின்னால் வரும்போது அந்த கருவூர் மாவட்டத்தின் அரண்மனை வாசலிலே பட்டத்து ஆணையை வரவழைத்து கையிலே ஒரு கருங்காலி உலக்கையை கொடுத்து யார் ஒருவர் நீல நிறத்தோடு நெற்றியிலே நாமம் போட்டு வருகிறானோ அவனை ஓட 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 விரட்டுன்னு சொல்லி வாசல்ல விட்டுருக்கான். யானை உலக்கையை தூக்கிக்கிட்டு கண்ணனை எதிர்பார்த்து நிக்கி.
கண்ணை இங்கிருந்து கண்ட கண்ணனுக்கு தெரியாத காரியம் உண்டு. உடனே ஆணையை பார்த்த உடனே மருமக பிள்ளை நினைச்சு மனசார நினைத்தார். ஆதி மூல கடவுதி விநாயக பெருமாளை மருமக பிள்ளை மாமாவுக்கு நீ தான் உபகாரம் செய்யணும் அப்படின்னு விநாயக பெருமாளை நினைச்ச உடனே இந்த கருங்காலி உலக்கைய வச்சு கண்ணனை எதிர்பார்த்த ஆணையானது விநாயக பெருமானுடைய அருளாலே கமசனுடைய அரண்மனைக்கு ஓடி வந்தது. ஆசனத்திலே அமர்ந்திருந்த கமசனை அது ஓட ஓட விரட்டுதையா அப்ப ஓட ஓட விரட்டும் போது ஆசனத்தில் இருந்ததோரு அந்த கோபால கண்ணவீரா என்ன என்ன செய்வாரா ஓங்கி ஒரு எத்துவாரா ஆணையாகப்பட்டது. கமசராஜனை ஓட ஓட விரட்டியது. ஆசனத்தில் இருந்த கமசராஜனை கண்ணை ஓங்கி ஒரு எத்தினார். அப்படியே போய் கீழே விழுந்தார். கண்ணபிரான் கமசராஜனை வதை முடிக்க வேணுமே என்று தன் கையிலே வைத்திருந்த சக்கராயுதங்களை பயன்படுத்தி அந்த கஞ்சை கமசனை வதை முடித்தார். வதை முடித்தார். கண்ணனானே கோபாலே கமசராஜனை வதை முடித்தார். கண்ணனாகிய கோபால கண்ணன் அந்த கமசராஜனை வதை முடித்த கையோடு வாசுதேவனுக்கும் தேவகிக்கும் கருவுரு மாவட்டணத்தை பட்டம் சூட்டி வைத்து அங்கிருந்து பயணமாகி உன் வயசிலே பிறந்த நான் என்னைக்கு உனக்கு திருமகன் தான் அப்படின்னு தேவகிக்கு வாக்கு வரங்களை கொடுத்து இருவேர்களுக்கும் பட்டத்தை சூட்டி வைத்து மாயவன் கோபால கண்ணனாகப்பட்டவர் ஆயர்வாடி வட்டணத்திலே வந்து யசோதைக்கும் அந்த நாட்டாமை நந்த கோபாலனுக்கும் அவருக்கும் வாக்கு வரங்களை கொடுத்து என்றைக்கும் வழி வழியாக என்னை வணங்கி வரும் மக்களை எல்லாம் எந்த குறையும் இல்லாமல் வாழையடி வாழையாக நான் வாழ வைத்து வருவேன் என்று கண்ணனுடைய அவதாரத்தை நிறைவு செய்து அந்த கமசனை வதை முடித்து கலி உலகத்தை காத்த என் கண்ணனாகிய கோபால கண்ணன் வைகுண்ட பதியிலே வந்து பாமா ருக்மணி சமேதரனாகவே வந்து கொலவிருந்து வருகின்றார். மாயவா அதே மாயவா மாயமாக வந்தவரே மாயவா ஓடிவா
அவர்களுக்கும் எங்களுக்கு ஒலி அமைத்து தந்த உரிமையாளர் அன்னார் அவர்களுக்கும் இதுவரைக்கும் நேரம் அளித்த காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் இவ ஆலயத்திலே வீடியோ பதிவு செய்தவர்களுக்கும் எங்களை வாழ்த்திய அத்துணை அன்பு உள்ளத்திற்குமே எங்கள் வில்லிசையின் சார்பாகவே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.